ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் லேட் தாமதம். கடவுளையே முழுமையாக நம்பி இருக்கும் சமயத்துல ஒன்றும் நடக்காத சூழல், எல்லாமே கால தாமதம் ஆகிக் கொண்டிருக்கும் தருவாயில், எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் தடைகளும் மட்டுமே மிஞ்சி இருக்கிற நேரத்துல நம்ம மனதை உறுதியாக சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கடவுள் காலதாமதம் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைத்த காரியம் நினைத்த நேரத்துல நினைத்த வகையில நடந்தா அந்த இடத்துல நம்பிக்கைக்கு இடமே இல்லை இல்லையா? அவர் மேல நம்ம வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு அர்த்தமே இல்லை இல்லையா? தாமதம் நம் கால அட்டவணையில் மட்டுமே தான். அவர் கால அட்டவணையில் எதுவுமே தாமதம் இல்லை. குறித்த நேரத்தில் குறித்த காரியம் குறித்த விதத்தில் நிறைவேற்ற அவர் வல்லவர் என்ற தெளிவு நமக்கு வேணும். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி 11வது வயது வரை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. அவளுடைய 11வது வயதில் ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து யாருக்கும் எளிதில் வராத ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அவளுக்கு வந்தது. அப்படின்னா ஒன்று ஒன்றாக அவள் உடல் உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துல வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு அவ தள்ளப்பட்டாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது படுத்த படுக்கையாக அவ மாறினாள். எல்லோரும் கைவிட்ட நிலையில் அவள் தாய் மட்டும் நம்பிக்கையை இழக்கல. அவள் தலைக்கு மேல கை வைத்து கண்ணீரோடு ஜெபித்துட்டு இருப்பாங்க. சில மாதங்கள் கண்ணீருக்கு பிறகு ஒரு நாள் அந்த பெண் உள்ளுக்குள் எழுந்தாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவள் உடல் உறுப்புகள் செயலிழந்து கிடக்கும் தருவாயிலும் அவளை சுற்றி நடப்பதை கேட்பதை உணரும் நிலைக்கு வந்தா. முக்கியமா அவள் தாய் கண்ணீர் அவன் காதில் விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவர்கள் குணமாக சாத்தியம் இல்லைன்னு சொல்றதும் அவ காதில் விழுந்தது. ஆனாலும் நம்பிக்கையை அவ கைவிடல. அதே போல ஒரு நாள் அவள் கண் விழித்தாள். அதைத் தொடர்ந்து ஒன்றொன்றாக திரும்பி பெற்றுக்கொண்டாள். ஆனாலும் கால் செயலிழக்காம தான் இருந்தது. அவளின் கடின உழைப்பு, பயிற்சி, கடவுள் மேல் அவளுக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அவ நடக்கிறது மட்டும் இல்லாம ஓடவும் செய்றா. இப்போ அவ ஒரு பெரிய விளையாட்டு சேனல் ஒன்றில் பிரபல அறிக்கையாளராக பணியாற்றி கொண்டிருக்கா. அவ பெயர் விக்டோரியா. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தாமதம், சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றது புரியுது. நம் கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாம அதற்குரிய பலனையும் தருகிறார். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 என்ன இருக்குன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா, அபக்கூக் 2:3 என்ன இருக்குன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாக வரும். அது அபிரகம் சாரா இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க. அவர்கள் சரீரம் செத்து போயிருக்கும் தருவாயில கர்த்தர் அபிரகமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாவாள், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும்னு சொல்லும்போது அபிரகம் முகம் குப்புற விழுந்து நகைத்த சம்பவம் நமக்கு தெரியும். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்ட சம்பவம் நமக்கு தெரியும். நகைத்த சம்பவம் நமக்கு தெரியும். அது மட்டுமா, சாராளும் கூட நகைத்த சம்பவம் நமக்கு தெரியும். உன் மனைவி சாராள் ஒரு குமாரனை பெறுவாள்னு கர்த்தர் சொல்லும்போது அதை கேட்ட சாராள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்ற நிலையில் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள் அப்படின்னு இருக்கு. நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவனமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோன்னு சொல்லி நகைத்த சம்பவம் நமக்கு தெரியும். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் வார்த்தையே இறுதியானது அப்படின்றது புரியுது. சூழ்நிலை என்ன வேணா சொல்லலாம், மருத்துவர்கள் மருத்துவ அறிக்கை என்ன வேணா சொல்லலாம், ஆனா கடவுளின் வார்த்தை இறுதியானது. லாசருவோட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மார்த்தாள் மரியாள் அவர்களுடைய சகோதரன் லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான்ற செய்தியை இயேசு கிறிஸ்துவிடம் ஆள் அனுப்பி அறிவித்த பின்பும் அதை கேட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கடவுளின் மகிமை வெளிப்பட தான் இருந்த இடத்திலே 2 நாள் தங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மரித்து 4 நாள் கழித்த பின்புதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு செல்வாங்க. அப்போ மார்த்தாள் மரியாள் கலங்கி நின்றதை கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். இயேசு கண்ணீர் விட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மரித்து கிடந்த
லாசருவ உயிரோடு கடவுளை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். தொடர்ந்து நல்லதையும் சிந்தித்துக் கொண்டிருக்கணும், செயல்படுத்திக் கொண்டிருக்கணும். தொடர்ந்து பொறுமையுடன் காத்திருக்கணும். யாருக்கு தெரியும்? கடவுள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் ஆசீர்வாதம், நம் பெயரில் இருக்கும் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அதாவது நமக்கான ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். வேற யாருக்கும் அத கொடுக்க மாட்டார். நாம் சில வேளைகள்ல மார்த்தாள் மாதிரி, "நீர் இருந்திருந்தால் இது சம்பவித்திருக்காதேன்னு" புலம்புறோம். அவர் நம் ஜெபத்தை பார்க்கிறார். நம் கண்ணீரை காண்கிறார். நம் கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் வெளிப்படுவார். நம்ம குணமாக்குதல் வேண்டினா அவர் உயிர்த்தெழுதலை கட்டளையிடுவார். நம் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நம் கற்பனைக்கும் எட்டாத, கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத, அதாவது நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது, வாய்க்கவே வாய்க்காதுன்னு நம்ம நினைக்கும் காரியம் ஒரு நொடி பொழுதில் நடந்தேறும். நமக்கான விதியை முழுமையாக அடைவோம். தாமதத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில சமயங்கள்ல எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், அந்த சமயத்திலும் தமது சக்தியை, ஆதரவை, ஆசீர்வாதத்தை அவர் வெளிப்படுத்தும்போது, அது அற்புதமான சாட்சியாக மாறுது. அதற்கு தான் இந்த காலதாமதம்.